இந்த 7 பேர் குழு சத்தியமாக இல்லவே இல்லை. காரணம் என்னென்னா, முதல் அருளறத்துக்கு பிறகு பாரதி தமிழன் இருக்கும்போது நரேஷ்குமார். இந்த மூவரும் இந்து நிறுவனத்தின் ஊழியர்கள். ஆனால் பகவான் சிங் பத்திரிகையாளர்னு நான் சொல்றது என்னன்னா, பத்திரிகை சார்பாக போய் அதை பதிவு பண்ணது. தற்போது எந்த பத்திரிகையில் இருக்கார் அதை சொல்லுங்க. தற்போது எந்த பத்திரிகை? அவர் டைபிஸ்ட் அப்படின்னா டைப் இல்ல, அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் டெக்கான் கிரானிக்கல்ல அவர் ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்காரு. சாவித்திரி கண்ணன் போன்ற ஒரு போல ஒரு மூத்த பத்திரிகையாளர், எல்லாராலையும் மூத்த பத்திரிகையாளர் ஒரு அடமொழி இருந்தாலும், இங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா, வெள்ளையாருக்கும் பொய் சொல்ல மாட்டான். ஒரே எண்ணம் தான் ஆரம்பத்திலிருந்து, அந்த மோசடி கும்பர்கள் வெளியேற்றப்படணும், அனைவருக்குமான இடம் பத்திரிகையாளர் மன்றம் பிரஸ் கிளப்பாக இருக்கணும்னு தான் எங்களோட கொள்கை, எங்கள் சித்தாந்தமே அதுதான். ஆனால் சென்னை பிரஸ் கிளப் அப்படிங்கிறத ஒரு அரசு ரீதியான சட்ட ரீதியாக தன்னுடன் வைத்திருக்கிறோம் விமலேஸ்வரன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் அண்ணே. இப்போ சரி, நடந்துருச்சு, இது இத்தனை விமர்சனங்கள் இருக்குது. இது தாண்டி இப்போ ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அவங்க பழைய உறுப்பினர்களை மறுபடியும் சேர்க்கறதுக்கான வேலைகளில் இருக்காங்க. அடுத்ததாக புது உறுப்பினர் சேர்க்க போகிறாங்கங்கிற ஒரு தகவல் வருது. இந்த சூழலில் இப்போ பழைய தவறுகள்னு உங்கள் பாணியில் சொல்ல போனாலும் அதை களைவதற்கான ஒரு விஷயமா இந்த குழு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? சத்தியமாக இல்லை. இந்த 7 பேர் குழு சத்தியமாக இல்லவே இல்லை. காரணம் என்னென்னா, முதல் அருளறத்துக்கு பிறகு பாரதி தமிழன் இருக்கும்போது நரேஷ்குமார். இந்த மூவரும் இந்து நிறுவனத்தின் ஊழியர்கள். பாரதி தமிழன் ஓய்வு படும் போது தான் நரேஷ்குமார் 23 வருஷமாக பத்திரிகையாளர் மன்றத்தின் செயற்குழு உறுப்பினர் என்றே இப்போ வெளியே தெரியுது. உறுப்பினர்களுக்கே மூத்த பத்திரிகை, உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்களுக்கே 25, அதாவது நான் மூத்த பத்திரிகையாளர் எப்படின்னா வயதை பொருட்களில் 20-22 ஆண்டுகளை கடந்தவர்களை தான் மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறது. அந்த அனுபவங்கள் இருக்கணும். அப்போது மூத்த பத்திரிகையாளர்களே நரேஷ்குமார் யாருன்னு தெரியல. இப்போ இந்த நரேஷ்குமாரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, ஐயோ நரேஷ்குமார், ஐயோ வின் டிவியில் இருக்கார், அவர் தான் எல்லாருக்கும் பரிச்சயமானவர். அப்போ இந்த நரேஷ்குமார், இவர் பத்திரிகையாளரே இல்லை, இவர் நூலகர். அப்போ 23 ஆண்டுகளாக இவர் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கார் கல்வெட்டுக்கு பின்னால். இப்போது அவரை கொண்டு வந்து அந்த நரேஷ்குமாரை வெளியே கொண்டு வந்து காட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, பாரதி தமிழன் ஓய்வு விலைகள் கடிதம் கொடுத்துட்டாரு, அவருடைய கையெழுத்தை இனி நரேஷ்குமார் போடுவார்ன்றார். இந்த நரேஷ்குமார் யாரு? இந்து நிறுவனத்தின் நூலகரான ஓய்வு பெற்றவர். அப்போ ஓய்வு பெற்றவர் அங்கே வச்சுட்டு, அப்போ அவருடைய விலகல் கடிதத்தை பெற்றுக்கொள்றது யார் பெற்றுக்கொள்றாரு? அந்த இடத்துல 7 பேரை நுழைக்கிறாங்க. அந்த 7 பேர் யாரு? இந்த 7 பேருக்கு மட்டும் வந்துடுறேன். நீங்கள் கேட்டது இந்துராம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் உறுப்பினரா, செய்தியாளரா? கிடையாது. ஆனால் பத்திரிகையாளர் தானே. அவர் பத்திரிகையாளர் ஓய்வு பெற்றுட்டாரு. நிறுவன அதிபரா இல்லையா? இந்து நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டரா இல்லையா? அவர் மேனேஜிங் டைரக்டர் தானே. மேனேஜிங் டைரக்டருக்கு பிரஸ் கிளப், பத்திரிகையாளர் மன்றம் என்ற சென்னை பிரஸ் கிளப்னு இவ்வளோ நாள் அவங்க வாயு பழக்கத்திலே சொல்கிறாங்க. சேப்பாக்கம் கிளப்னே வச்சுக்கோங்க. சேப்பாக்கம் கிளப்பில் இவருக்கு என்ன வேலை? 30 வருஷம் ஒரு மெம்பரே இல்லை. கட்டி கொடுத்தவர் யார்? கட்டிடம் இல்லை என்பதால் 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம், என் நினைவு சரியாக தான், முதல் வாரத்தில் 1,50,00,000 செலவில் எஸ்ஆர்எம் நிறுவனத்தின் அதிபர் பச்சமுத்து அவர்கள் அவருடைய மனைவி பேரில், அதாவது வள்ளியம்மை அறக்கட்டளை என்றவங்க பேரில், அவங்க மனைவி நினைவாக ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்காக கட்டி கொடுத்த பில்டிங் தான் இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம். அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு திறப்பு விழாக்காக சிறப்பு விருந்தினராக ஏபிஜே அப்துல் கலாம் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கும்போது அவரை அழைக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாங்க. அப்போது இந்து நிறுவனத்தின் தொழிற்சங்க தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற கோபால், மூத்த பத்திரிகையாளர் கோபால் அவர்களை பேசுறதுக்கு அனுப்புகிறாரு. அப்போது எல்லாருமே உயிரோடு தான் இருக்காங்க. அதாவது கோபால் சார் இருக்கிறாரு, அப்துல் கலாமோட மறைந்த அப்துல் கலாமோட உதவியாளர் இருக்கார்ல, அவர்கிட்ட தொடர்பு கொள்கிறாரு. அப்புறம் அப்துல் கலாம் அவங்கக்கிட்ட போகிறாரு. அப்போது இந்துராம் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமே நான் வரேன் அப்படின்றாரு. அப்போ இந்துராம் ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு ஆஃபீஸில் உட்காந்து. இப்போது கேட்டாலும் கோபால் சார் சொல்லுவார், நீங்கள் கூப்பிட்டீங்களா நான் வரேன்னு சொல்லிட்டு அவருக்காக அப்துல் கலாம் வராரு. இந்த நிகழ்ச்சிக்கு இந்துராம் கூப்பிட்டதின் இதாக தான் வராரு. ஆனால் கட்டி கொடுத்தவர் அதுக்கப்புறம் இங்கே வரல. 2-3 பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்காரு. அதை முழுமை அனுபவத்தில் யார் எடுத்தது? இந்து நிறுவனம். அதை இப்போ என்ன பண்ணார்? 7 பேர் குழுவில் இந்துராம் வந்துட்டார். அவர் தான் வந்துட்டார்ல. அப்புறம் அவருடைய நிறுவனத்தினருக்கு 10 ஆண்டுகளாக தமிழகத்திலே இல்லைங்க. டி சுரேஷ்குமார் என்றவர்
இப்போ அவர் வந்து வழிகாட்டு குழுவில் வந்து அவரும் ஒரு ஆள், அவர் தான் ஒருங்கிணைப்பாளராம். இந்து ராமும் இருக்கார், அவருடைய உதவியாளராக அந்த எடிட்டராக நிறுவனத்தில் பணிபுரிகிற டி சுரேஷ்குமார்னு இருக்கார். மூணாவது யார்? முன்னாள் இந்து நிறுவனத்தில் பணிபுரிந்து இப்போ ஃப்ரீலான்சராக இருக்கா கவிதா முரளிதரன், பெண் பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கணுன்றார், இவரும் அவங்களோட ஆதரவாளர். அப்போ 3 பேர் இவங்க வந்துட்டாங்க. அந்த பக்கம் உள்ள யார் இருக்கா? நரேஷ்குமார். வெளியே யார் இருக்கா? இவங்க 3 பேரும். 4வது இவருக்கு ஆசான நண்பரான, நீங்கள் எப்படி பத்திரிகை துறைக்குள்ளே வந்து நீங்கள் என்ன கேட்டீங்கல்ல, என் தாத்தா எங்கள் தந்தை என்னோட 2 தாத்தா இவங்க மூலிமா பத்திரிகை துறைக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பத்திரிகை துறை. ஏன்னா பத்திரிகை துறை என் அன்பழகன் மறைந்தாலும் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு அவர் செய்ததை மறக்க முடியாது. 1400 நாட்கள் ஊழல் செய்தியை போட்டிருக்கேன், 2500 RTI தகவல் எடுத்திருக்கேன், பல ஊழல்களை வெளியே கொண்டு வந்திருக்கேன், 28 வழக்கை சந்திச்சிருக்கேன். இப்போது 4வது நபர் இவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய பகவான் சிங். பகவான் சிங் யார்? அவர் பிடிஐயில் டைப்பிஸ்ட். பிடிஐயில் டைப்பிஸ்டாக இருந்து தானே அவர் கேரியர் ஆரம்பித்து அவர் போகிறாரு. இப்போ அவர் 4 வருஷமாக ஓய்வு பெறாரு. நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்கே நினைவு இருக்குது, நான் பத்திரிகை துறைக்கு, அதாவது பெரிய பத்திரிகைகள்லாம் வர்றதுக்கு முன்னால், நான் பள்ளி காலத்தில் இருந்தப்போ அப்போலாம் கையெழுத்து பத்திரிகை நடத்திட்டு இருந்தேன், ஆர்வ கோளாறில் பண்ணது. அப்போயே வந்து இலங்கைக்கு வந்து எனக்கு நினைவு தெரிந்திருந்தால் முதலாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பத்திரிகையாளர் போனது பகவான் சிங். ஈழப்பகுதி. அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் சொல்ல முடியுமா? அந்த மாநிலத்துக்கோ இல்லை அவர் ஆரம்பத்தில் டைப்பிஸ்டாக இருந்தாலும் கிளர்க்காக இருந்தாலுங்கிறது எனக்கு தேவை. அப்படி பார்த்தா நம்ம பாண்டியனை கூட பேசணும். தமிழா பாண்டியன் இருக்காருல்ல, அவரையும் நம்ம பேசணும். பத்திரிகையாளராக இல்லை தமிழா நீங்கள் உங்களுடைய அளவுகோல் என்னங்கிறது எனக்கு குழப்பமா இருக்கு. ஏன்னா தமிழா பாண்டியன் வந்து பத்திரிகையாளராக அங்கே போனாரா, இல்லை அதை வந்து பத்திரிகையிலோ ஊடகத்தில் பதிவு பண்ணாரான்னு எனக்கு தெரியல. ஒரு பத்திரிகையாளராக போனார். ஆனால் பகவான் சிங் வந்து பத்திரிகையாளர்னு நான் சொல்றது என்னன்னா, பத்திரிகை சார்பாக போய் அதை பதிவு பண்ணது. தற்போது எந்த பத்திரிகையில் இருக்கார்? அதை சொல்லுங்க. தற்போது எந்த பத்திரிகை? அவர் வந்து டைப்பிஸ்ட் அப்படின்னா டைப் இல்ல, அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் டெக்கான் கிரானிக்கல்ல அவர் ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்காரு, புதிய தலைமுறையில உயர்ந்த பதிப்புல இருக்காரு. அவர் திறமையால மேல வந்தாரு, திறமையை வளர்த்து கொண்டாரு. இப்போ நான் சொல்லிடுறேன் யாருன்ட்டு. இப்போ 4 ஆண்டுகள், இப்போ இந்த 4 பேர், இப்போ நான் சொன்னது யாருன்னா இந்து ராம், சுரேஷ்குமார் தமிழகத்தில் சில நாட்கள் இல்லாமல் இப்போ திரும்பவும் வந்திருக்காரு, பல வருடங்களா இல்லாமல். 3வது கவிதா முரளிதரன், 4வது பகவான் தாஸ். இவங்க 4 ஓகேங்களா? இந்த 4 நீங்கள் எந்த பத்திரிகையாளர் ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் பார்த்துருக்கீங்க? இதுக்கு மூத்த பத்திரிகையாளரான நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் 2 முதல்வர்கிட்டையும் பேட்டி எடுத்திருக்கீங்க. நீங்கள் என்னோட தந்தையோட சமகாலத்தில் பணிபுரிந்தவர்களாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஆனால் நீங்கள் இவங்க 4 பேரும் எந்த பத்திரிகையாளர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கீங்க? உதாரணத்துக்கு 5வது வந்துடுறேன், நக்கீரன் கோபால் அவர்கள். 5வது நக்கீரன் கோபால் அவர்கள். இப்போ இந்த பகவான் சிங் நக்கீரன் கோபால் அவர்களும் இந்து ராம் சொன்னால் கேட்கக்கூடியவர் தான். நக்கீரன் கோபால் எந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கார்? அவர் ஒரு பத்திரிகையின் அதிபர் தானே. அப்போ இந்து ராம் வந்து ஒரு பத்திரிகையோட அதிபர் தானே. 6வது நக்கீரன் கோபால் வந்து பத்திரிகையாளருக்கான அவங்க தொடுத்த வழக்குகளே ஒன்று இல்லை. பத்திரிகையாளர் உரிமைக்கான ஒரு விஷயமே உங்க வழக்கு மூலமா கிடைச்சது. என்னதான் இருந்தாலும் இந்த அமைப்பு ஒரு கைது செய்யப்பட்ட சமயத்தெல்லாம் கூட பத்திரிகையாளர் நாமெல்லாம் கூட சொல்லணும். இப்போ ஒரே ஒரு விஷயம், நானும் கலந்து. இப்போ ஒரே ஒரு விஷயம், நீங்களும் நானும் நக்கீரன்ல வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம 2 பேரும் வேலை செய்யறோம். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ மக்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி, நக்கீரன் கோபால் அண்ணனும் அதில் அதில் மெம்பராக இருக்கிறாரு, நம்மளும் சென்னை பிரஸ் கிளப் மெம்பராக இருக்கோம். நம்ம 2 பேரும் சென்னை நக்கீரன் கோபால் அண்ணன் சம்பளம் தரலன்னு சொல்லிட்டு அவர் மேலே போய் நம்ம யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம்? அவரும் அந்த அமைப்பில் தானே இருக்கார். அப்போ தானே ஓனர், வெளியீட்டாளர், செய்தியாளர் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். அப்போ கோபால் அண்ணா வந்து வெளியீட்டாளர் தானே. அப்போ அவர் எப்படி பிரஸ் கிளப்புக்குள்ளே வந்தார்? இல்லை, ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கான ஒரு நபர் அங்கே இருக்கக்கூடியவர் வெளியீட்டாளர்கள் வேண்டான்னு சொல்லுங்கள், அதில் உங்களுடைய பார்வை அது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் வந்து பத்திரிகை அதிபரா இல்லையா? நம்ம கேள்வி பத்திரிகை அதிபரா இல்லையா? அவர் சரி பத்திரிகை அதிபர் தானே. உங்களை பாருங்க, பத்திரிகை அதிபராக இருக்கிறவர் இங்கே வர வேண்டிய ஊழியர்கள் போதும். ஆமாம், ஊழியர்கள் போகணும். பத்திரிகை அதிபருக்கு என்ன வேலை? அதுக்கப்புறம் சாவித்திரி கண்ணன் போன்றவர் போல ஒரு மூத்த பத்திரிகையாளர், எல்லாராலையும் மூத்த பத்திரிகையாளர் ஒரு அடமொழி இருந்தாலும், இப்போ இங்கே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வெள்ளையாருக்கும் பொய் சொல்ல மாட்டான். இப்படி ஒரு சைக்காலஜி ஒரு கூட்டம் இருக்குது. என்ன நடந்தாலும் அமைதியாக இருக்கிற இடமே இல்லாமல் போயிடணும்னு ஒரு குரூப் இருக்குது. எவனோ ஒருத்தன் விமலேஸ்வரன் ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கானா, என்ன பிரச்சனை? இவங்களுக்கு அவங்களுக்கு சரி ஏதாவது ஒரு முடிவுக்கு வரட்டாங்க, போய் ரினியூல் பண்ணிக்கலாம். ஒன்று இப்படி ரினியூல் பண்ணிக்கலாம், இல்லை அப்படி ரினியூல் பண்ணிக்கலான்ட்டு ஒரு கூட்டம் இருக்குது. இந்த 3 கூட்டத்தினால தான் 23 வருஷமாக அவங்கள கேட்க முடியல. அப்போ கேட்குறானே ஒருத்தன், அவன் பின்னாலே அதை நிற்கலான்ற ஒரு கூட்டம் கூட கிடையாது. இப்போது சாவித்திரி கண்ணன் போன்றவர் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இறுதியில் எல்லாரும் வாங்க எம்யூஜே தேர்தலை நடத்துங்க அப்படின்னார். அவர் சொன்னாருன்னு அத்தனை பேர் வந்து தேர்தலை நடத்தினாங்க. ஜனநாயக முறைப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா எல்லாருமே தேர்தலை நிற்கணும், கரெக்டுங்களா? அப்போ அனைவரும் தேர்தலை நிற்கிறாரு.
எம்யூஜே தலைவர் சங்கர் மட்டும் தேர்தலில் இல்லை, அவர் மட்டும் அப்படியே தேர்தலில் இல்லாமல் வெற்றி பெற்றார்னு அறிவிக்கிறாங்க. மீதி அத்தனை பேரும் நின்னாங்க. இவர் பேச்சை கெட்டி எல்லாரும் வந்து வாக்களிச்சாங்க. 1300 ஓட்டு 800 சொச்சம் ஓட்டு விழுந்திருக்குன்னு அன்றைக்கி பரபரப்பை ஏற்படுத்தி இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு கொண்டு வந்தாங்க. என்னடா ஜனநாயக முறைப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ தான் நமக்கு சந்தேகம் வருது. உடனடியாக ஆர்டிஐ போடுறோம். வழக்கமாக நம்ம தொழிலில் தானே. இன்றைக்கி எந்த பத்திரிகையாளர் ஆர்டிஐ போடுறாங்க? என்னுடைய ஆசான் அன்பழகன் வந்து அவரை நான் விமர்சனம் பண்ணாலும் அவர் என்னோட ஆசான் தான். இந்திய அளவில் யார் அவரை பற்றி அவருக்கு ஈக்குவலாக ஆர்டிஐ போட்டிருக்காங்க? அவர் ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு சொல்கிறார், அவர் எனக்கு அறிவுரை சொல்கிறாராம், நீ அன்பழகன் பேரை சொல்லாதப்பா, உனக்கு மைனஸ்ப்பா அப்படின்னார். உடனே என்ன பண்ணுறேன், எம்யூஜே மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற பேரே இல்லை. என்னடா பேரை சொல்கிறேன், நான் உடனே அப்பீல் போகிறேன். ரத்து செய்யப்பட்டு 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ நான் கேட்குறேன், இந்த 30 ஆண்டுகளில் யாராவது ஒருத்தர் முயற்சி செய்திருக்காங்களான்னு ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் கேட்குறேன். யாருமே முயற்சி இல்லை. அப்போ அவங்க இன்னொரு கேள்வி கேட்குறேன், அந்த எம்யூஜே மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்டை மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்டை எங்களுக்கு பதிவு செய்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறேன். முறைப்படி ஆவணங்களோட உறுப்பினரோட வாங்க. இப்போ 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். சொசைட்டி ஆக்ட், லேபர் ஆக்ட். சொசைட்டி ஆக்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் சங்கத்தை துவங்கணும். லேபர் ஆக்ட் சங்கத்தை துவங்கிட்டு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுதான் 2 வித்தியாசம் இருக்குது. அப்போது இவங்க நம்ப மாட்டாங்கன்னு திரும்ப ஒரு அப்பீல் போகிறேன். அப்பீலில் போகும்போது ரத்து செய்யப்பட்ட அமைப்பு அப்படின்னு வந்துருச்சு. உடனே ஒரு ஆவணத்தை வெளியிடுறேன், இது பொய்யின்ட்டாங்க. மறுநாள் ஆவணத்தை விட்டேன், ஒரிஜினல் ஆவணத்தை, 2த்தையுமே மேல்முறையீடு. அப்போதான் இந்த 1000 பேருக்கும் வெளியே தெரியுது. எப்போ எம்யூஜேல இருக்க 1000 பேரும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. யாருக்கு? சாவித்திரி கண்ணனுக்கு. ஒரே பதில், மழுப்பலான பதில். உங்களை நம்பி வாக்கு கேட்டோம்னா இவனை நம்பி நான் என் பேர் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அந்த பதிவில் ஏற்ற முடியல 2022 ஆனால் பதிவெண்ணை இல்லாமல் தேர்தல் நடத்தினார். அந்த சாவித்திரி கண்ணன் தான் இங்கே வந்து சென்னை பிரஸ் கிளப்புக்கு இப்போ தேர்தல் நடத்துவேன்னு ஒரே புடியா, நான் என்னதான் பண்ணாலும் நான் தேர்தல் நடத்துவேன்ற ஒரு ஆக்ரோஷமான இருக்குல்ல, என்ன வேணா ஆகட்டும், பதிவெண்ணு இல்லாமல் இருக்கட்டும், உறுப்பினர் இல்லாமல் இருக்கட்டும். சென்னை பிரஸ் கிளப் அப்படிங்கிறது வந்து இவங்க பேச்சு வழக்கில் சொன்னதை தான் நீங்கள் வந்து அதை பதிவு பண்ணியிருக்கீங்க. நான் வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் 2020ஆம் ஆண்டு தகவல் கேட்குறேன். 2020ஆம் தகவல் கேட்கணும். 2021ஆம் ஆண்டு எனக்கு பதில் வருது, சென்னை பிரஸ் கிளப்ன்றது மத்திய சென்னை மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் இல்லை. உடனே நான் என்ன கேட்குறேன், தென் சென்னையில் இருக்கா வட சென்னையில் இருக்கான்னு பதிவுத்துறை தலைவர்கிட்ட கேட்குறேன். அப்போ 2வது தகவலில் 3 இடத்துலையுமே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனடியாக நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வீடு இருக்கும் பகுதியில் தான் என்னோட ஆதார் கார்டு இருக்கும். அப்போ எனக்கு வந்து தென் சென்னை பகுதி வருது. தென் சென்னை பகுதி அலுவலகத்தில் போயிட்டு சென்னை பிரஸ் கிளப் அப்படின்ற பேரை இங்கிலீஷில் பதிவு செய்கிறேன். பதிவு பண்ணும்போது அவங்க வந்து உடனடியாக என்ஓசி என்கிட்ட கேட்குறாங்க. என்ஓசி எப்படி கேட்குறாங்கன்னா, எங்கள் பதிவு மாவட்டத்தில் சென்னை பிரஸ் கிளப் என்ற பெயரை ஒரு விண்ணப்பித்திருக்கிறார், உங்கள் பதிமாவட்டத்தில் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா தெரிவிக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கு அனுப்புகிறாங்க? சவுத் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து நார்த் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கும் சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கும் அனுப்புகிறாங்க. இதை நாங்கள் தான் கொண்டு போய் அங்கே கொடுக்குறோம். அப்போ சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து மெயிலும் நார்த் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து மெயிலும் லெட்டர் 2மே கொடுக்குறாங்க. கொண்டு வந்து தடையின்மை சான்று, சென்னை பிரஸ் கிளப்ன்ற பேர் வாங்குறது தடையின்மை சான்று கொடுக்குறாங்க. என்னுடைய ஒரு அதன் அடிப்படையில் சென்னை பிரஸ் கிளப்பை எனக்கு கொடுத்துட்டாங்க, பேரை டிக்ளேர் பண்ணி கொடுக்குறாங்க. கேள்வி என்னன்னா, அவங்க வந்து அதை வந்து பதிவு பண்ணாட்டி கூட பேச்சு வழக்கில் சென்னை பிரஸ் கிளப் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகை எல்லாருக்குமே தெரியும், இந்த அரசினர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கு அந்த இதுதான். ஒரு சட்ட ரீதியாக அப்படிங்கிறது வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அது ஏன்னா அது ஏற்கனவே யாரும் பதிவு பண்ணலை, அது ஒரு விஷயம். இதுவரைக்கும் பதிவு பண்ணதே இல்லை. அப்போ என்ன தகவல் வருதுன்னா 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு மணக்கண்ணில் நமக்கு வர்றது அதில் இருக்கிற பேர் இதில் சென்னை பிரஸ்ங்கிறது அங்கே தான். இப்போ அந்த ஒரு குழு வேற அமைச்சிருக்கிறாங்கிறாங்க. அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேரை நீங்கள் அவங்க கூடயே வந்து ஒரு இணக்கமாக போய் இதை நான் பதிவு பண்ணிட்டேன், இனிமேல் நீங்கள் அதை வச்சிங்க இல்லை சேர்ந்து இயங்குவாங்கிற மாதிரியானது நீங்கள் இல்லை வந்துடும். நம்மளோட அறிக்கை தினமும் வந்துக்கிட்டே இருக்குது. என்னுடைய அறிக்கைனா என்னோட சங்கம் கிடையாது, என்ன கூட பல பேர் இருக்காங்க, 2000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. பிளவு தேவையில்லை. இல்லை, இந்த பிளவு தேவையில்லை. நாங்கள் முதல்ல யோசனை வரணும் தான் இப்போ நடவடிக்கை பலமுறை அதுக்கு தான் அந்த முயற்சி எடுத்தோம். 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆண்டறிக்கை தணிக்கை செய்து கோர்வைக்கு தாக்கல் செய்யப்படாத நிலையில் 2002லேருந்து 12 ஆண்டுகள் கழிச்சு 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் அன்று செயல்படாத சங்கமாக கருதி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை கலைக்கப்படுகிறதுன்னு போட்டு தமிழக அரசிதழில் வெளியிட்டாங்க. தேர்தலுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ 2002 நீ வந்தவொன்னு தாக்கல் பண்ணியிருக்கல, அப்போ நீ தாக்கலே பண்ணல. 2. 3வது, அந்த கட்டிடத்துக்கு கார்ப்பரேஷன் கட்டிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, மெட்ரோ வாட்டரே பல லட்சம் கட்டவே இல்லை. 2. 3வது, அந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் எந்த எளிமையான பத்திரிகையாளர் வீட்டு குழந்தைக்கு பிறந்தநாள் நிகழ்ச்சி இல்லை ஏதோ ஒன்றத்துக்கு நீ கொடுத்துருக்க. 3. இது எதுவுமே பண்ணதில்லை. 4வது, அந்த லோகோவை வரைஞ்சவர் எங்கள் கூட இருக்கார் சாவித்திரி கண்ணன் சொல்கிறாரு. வரைஞ்சவர் உங்கள் கூட இருந்து என்ன பிரயோஜனம்? அதை ரிஜிஸ்டர் பண்ணணும்ல, வரைஞ்சவர் அவருக்கு உரிமையாக்கணும்ல. இப்போ ஒரே விஷயம், உங்கள் விஷயத்துக்கே நான் வந்துடுறேன், உங்கள் கேள்விக்கே எளிமையாக பதில் சொல்லிடுறேன். உங்களோட தந்தையோட இடம் வந்து ஒரு இடம் இருக்குது, அது வரி கட்டலை.
உங்கள் தந்தைக்கு பிறகு நீங்கள் அந்த இடத்த போய் கேட்குறீங்க. கேட்டு நீங்கள் போராடி நீங்கள் தான் உரிமைதாரர் வாரிசுதாரர்னு அடிப்படையில் சரி இவர் தான் வாரிசுதாரர் ஆவணங்கள்லாம் கொடுத்தாச்சு உங்களுக்கே கொடுத்துட்றேங்க நீங்கள் வரி கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. லீகலாக கொண்டு வாங்க உங்களுக்கே கொடுத்துட்றோம் அதை நாங்கள் வேறு யாருக்கும் கொடுக்கலன்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க. இதுதான் சென்னை பத்திரிகையாளர் மன்றம். ஆனால் அதையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாரிசுதாரர் உங்கள் அக்கா தங்கச்சிலாம் கூட்டிகிட்டு வாங்க இதை உங்கள் பேரில் மாற்றி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்க தெரியுமா, இதை விடுங்க, நான் பக்கத்தில் எங்கள் அப்பா மாடை கட்டுறதுக்கு அனுபவத்தில் வச்சுருந்தார் கொஞ்சம் இடத்த, அதை கொடுங்கன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தான், நீங்கள் அதையே மீட்க வழி இல்லை. ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க, பக்கத்தில் சென்னை ப்ரெஸ் கிளப் இவ்வளோ நாள் நாங்கள் சும்மா பயன்படுத்திக்கணும் அதையும் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறீங்க. இப்போ புரியுதா, உங்கள் இடத்தையும் உங்களுக்கு இன்னும் மீட்க முடியல, அதுக்கே நீ எலெக்ஷன் நடத்தி கொண்டு வர முடியல. அப்போ சென்னை ப்ரெஸ் கிளப்புக்கு இப்போது இருவேறு தரப்பு வந்து புகார் கொடுத்துக்கிட்டே இருக்குது பதிவுத்துறை தலைவரில். அப்போ பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்திலேருந்து இவங்க விலை கொடுக்குறாங்க, பல லட்ச ரூபா விலை கொடுக்குறாங்க. அதையும் மீறி பதிவுத்துறை தலைவர் என்னன்னா இப்போ லீகலாக இது வரைக்கும் நடந்தது, பதிவுத்துறை தலைவர் அரசாணை வெளியிட்டாரு. இப்போ சட்ட ரீதியாக இப்போ சென்னை ப்ரெஸ் கிளப்புங்கிறது உங்கள்கிட்ட இருக்குங்கிறது உங்களுடைய ஒரு வாதம். அதுக்கு என்னுடைய வாதம் இல்லை, அதுக்கு ஆவணங்களும் இருக்கு, அரசாணை நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கிறப்ப இப்போ அங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டு இப்போ தேர்தலாம் வருது அப்படிங்கிற ஒரு சூழல், ஒரு குழு அமைந்திருக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு இணக்கமான ஒரு பாதையோடைய ஒரே அதே அலுவலகம் அதே பெயரோடு அங்கே இயங்குச்சுன்னு வச்சிங்களேன், அது வந்து பத்திரிகையாளர்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு மனநிறைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். நிச்சயமாக நீங்கள் இணைந்து நம்மளோட எண்ணம் என்னன்னா ஒரே எண்ணம் தான் ஆரம்பத்திலேருந்து, அந்த மோசடி கும்பர்கள் வெளியேற்றப்படணும், அனைவருக்குமான இடம் பத்திரிகையாளர் மன்றம் ப்ரெஸ் கிளப்பாக இருக்கணும்னு தான் எங்களோட கொள்கை, எங்கள் சித்தாந்தமே அதுதான். ஆனால் இங்கு வந்து இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பலர் காத்திருக்கிறாங்க. இந்த பத்திரிகையாளர் மன்றம் இன்னொருத்தர்கிட்ட போயிடுச்சு, ப்ரெஸ் கிளப் ஒருத்தர்கிட்ட போயிடுச்சு. ஆரம்பத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தின் விளைவாக இன்ன வரைக்கும் இவங்க பண்ண ஊழலை பற்றி யாரும் பேசலை. நேராக போய் எலெக்ஷன் நடத்துறதுக்கு போயிட்டாங்க இந்த 7 பேர். இந்த 7 பேர் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, முதல் நம்மளை கூப்பிடுவாங்களான்னு 10 முறை நம்மளே அழைப்பு விட்டோம், எங்களை கூப்பிட்டு பேசுங்க, எங்களை கூப்பிட்டு பேசுங்க, எங்களை கூப்பிட்டு பேசுங்கன்னு. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த அறிவிப்பை வந்து எங்கள் கூட இருக்க நிர்வாகிகள்லாம் என்னை நிராகரிக்கிறாங்க. நீங்கள் ஏன் இத்தனை முறை கெஞ்சுறீங்க, கட்டிடம் வேணுன்றவனை தானே இப்போ அங்கே போயிருக்காங்க, கட்டிடம் வேணுன்ற காப்பாற்றிக்கிறது தான் அங்கே போயிருக்காங்க. இப்போ அது ப்ரெஸ் கிளப், அதை சென்னை பத்திரிகையாளர் மன்றம்ன்றது பேரை எடுத்துட்டு, சென்னைன்றதை எடுத்துட்டு இந்து பத்திரிகையாளர் மன்றம் அப்படின்னு தான் இப்போ மாறப்போகுது. இப்போ அப்படி தான் மாறி இருக்கு. இப்போ பேச்சு வழக்கா இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பலர் அப்படி தான் கருத்து, உங்களை போல மூத்த பத்திரிகையாளர் பலர் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்று நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட எனக்கு புரியாது, இப்போ ஒரே பத்திரிகை இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து பொறுப்பில் இருந்தால் தான் என்ன குறைஞ்சிட போகுது, மற்ற பத்திரிகை இல்லையா? அப்படி ஒன்றும் இதில் இந்த பத்திரிகை இடஒதுக்கீடு மாதிரியான ஒரு விஷயங்கள் இதில் தேவை அதான் நாங்கள் நடக்குது. அப்போ யார் வந்து அங்கே சிறப்பாக செயல்படலன்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கலாம். அப்போ ஒரே ஒரு விஷயம், அந்த விஷயத்துக்கு நான் வந்துடுறேன், வரக்கூடாதுங்கிறதும் கிடையாதுல்ல. ஐயா உங்கள் விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். அருள் அறம் போனார், அதுக்கு பின்னாடி சிவகுமார் வந்தார். சிவகுமார் பாதியில் விட்டுட்டு ஆஸ்திரேலியா ஓடி போனார். அப்போ அந்த நிறுவனம் அவர் மீது எங்கள் ஊழியர் தான் அந்த பத்திரிகையாளர் மன்றத்தை இப்படி விட்டுட்டு ஓடிட்டாரு, அவர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிறோம், இதுக்காக நாங்கள் பின்வாங்குறோம் அப்படின்னு அதில் என்ன பண்ணிச்சா? இல்லை பாரதி தமிழ் வந்து 23 வருஷமா தேர்தல் நடத்தாத போது வந்து சங்க நடவடிக்கைகளுக்கு அப்போ எப்படி இந்த நிறுவனம் இப்போ வந்துச்சு? இப்போ எப்படி நிர்வாகத்துக்குள்ளே இன்னைக்கு அந்த கஸ்தூரியன் பில்டிங்குள்ளே காலையில் 11:30 மணிக்கு எப்படி இந்த பத்திரிகையாளர் மன்ற கூட்டம் நடக்குது? இன்னைக்கு காலையில் அறிவிப்பு போட்டிருக்காங்க, கூட்டமாச கஸ்தூரி பில்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்படி நடக்குது? அதனால் இந்து நிறுவனத்துக்கு சொத்தான ஒரு சூழல் இருக்கு. இந்த சூழலை சரி பண்றதுக்கு 6200 சதுரடியில் இல்லாத இடம் வந்து அவங்க ஆஃபீஸ்க்குள்ள இருக்கா? ஓமந்தூரார் தோட்டத்தில் இருக்க அரசு பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்துல தரை வாடகைக்கு கொடுத்த இடத்துல 225 ரூபா ஒரு மாதம் வாடகை, 23 வருஷமாக கட்டலை. அந்த பொதுப்பணித்துறை உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்ததை வந்து மொத்தமாக ஒழிச்சிட்டாங்க, அந்த டாக்குமெண்ட்டே ஒழிச்சிட்டாங்க. பொதுப்பணித்துறையாலே தேட முடியல. நாங்கள் சிரமப்பட்டு அந்த வரைபடத்தை எடுத்து அந்த வரைபடத்தில் காட்டுறோம். இந்த பக்கம் ரிப்போர்ட் இருக்குது, இதெல்லாம் ஓடி அதில் ஒரு பெரிய ஊழல் இருக்குது, அதை இப்போ நம்ம பேச வேண்டாம்னு பார்க்குறோம். இந்த பக்கம் ஒரு இஷ்டலிங்கேஸ்வரர் கோயில் இருக்குது, இந்த பக்கம் ரிப்போர்ட் இருக்குது, இந்த பக்கம் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இருக்குது. அந்த இஷ்டலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்து மாதம் 100 ரூபா வரி கட்டுறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் வாடகை கட்டல, வரி இல்லை வாடகை. அப்போ இதுக்கு 225 ரூபா போட்டிருக்காங்க. அப்போ வருடத்திற்கு 2800 ரூபா வாடகை. இந்த வாடகையே கட்டலை, அதையும் புதுக்கவே இல்லை, அந்த ஆவணத்தையே ஒழிச்சிட்டாங்க. என்ன பேரில் கொடுத்துருக்காங்க? அந்த இடமே சென்னை ப்ரெஸ் கிளப்ன்ற பேரில் தானே கொடுத்துருக்குறது. அப்போ நீங்கள் சென்னை ப்ரெஸ் கிளப் உங்களுடைய இந்த கருத்துக்கள்லாம் நீங்கள் வந்து சுட்டிக்காட்டி ஒரு கடிதமாக அந்த புதிய குழுக்கு அனுப்புனீங்களா? 100 கடிதம் அனுப்பிச்சிட்டோம். இதெல்லாம் சரி பண்ணால் நம்ம இணைந்து செயல்படலாம். 100 கடிதங்கள் அனுப்பிச்சாச்சு. அந்த நிறுவனம் அதை கைப்பற்ற பார்க்குது. பொதுவாக எங்களை புறக்கணித்தோடனே எங்கள் நிர்வாகிகள் எல்லாம் சொல்லிட்டாங்க, கட்டிடத்துக்கு தானே ஆசைப்படுறாங்க, நம்ம கட்டிடமே தேவையில்லை, நம்ம செயல்படலாம். ஏண்டா பல முறை கேட்டாச்சு.
இப்போ என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய பேரை வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் வந்து என்கிட்ட மெம்பர் ஆகுங்க, உங்களுக்கு பரிசீலனை அடிப்படையில் பண்ணி நாங்கள் உங்களுக்கு சேர்ப்போம் அப்படின்றாரு. இப்போ சாவித்திரி கண்ணன் போன்ற ஒரு தனிநபர் தாக்குதலுக்காக நேர்காணல் இது கிடையாது. மூத்த பத்திரிகையாளர், அதாவது வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான், மூத்த பத்திரிகையாளர்லாம் இருந்து செய்கிறாங்க, நல்லது தான் செய்வாங்க. இதே சாவித்திரி கண்ணன் தான் முன்னாள் வந்து மோகன் வந்து பாரதி தமிழனுக்கு அன்பழகனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது அதெல்லாம் இல்லை அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு மோகன் கையை பிடிச்சி அன்பழகன் கிட்ட கொடுத்த புகைப்படத்தை நான் 2 நாள் முன்னாடி தான் சமூக வலைத்தளத்தில் போட்டேன். அப்போவும் கரகோஷம் எழுப்புற ஒரே கை உயர்ந்திருக்குது சாவித்திரி கண்ணன் தான். அதற்கு பிறகு பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடும் போது எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து உள்ள விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதும் சாவித்திரி கண்ணன் தான். உள்ள வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஞானியை தகராறு பண்ணும்போது அமைதி காத்ததும் சாவித்திரி கண்ணன் தான். அதே 23 வருஷமா தேர்தல் வேண்டாம், எல்லாத்தையும் தேர்தல் நடக்கலன்னும் போது அப்ப வாய முடிக்கிட்டு இருந்ததும் சாவித்திரி கண்ணன் தான். சவுக்கு சங்கர் மீதும் மாரிதாஸ் மீதும் ஜி ஸ்கொயர் வந்து மீது வழக்கு பதிவு செய்ததுனால, ஜூனியர் விகடன் மேல பதிவு செய்யும் போது ஒரு நடுநிலை பத்திரிகையாளர்னா என்ன பண்ணணும்? ஒரு ஜி ஸ்கொயர் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. யார் மேல? ஜூனியர் விகடன் மேலேயும் மாரிதாஸ் மேலேயும் சவுக்கு சங்கர் மேலேயும். அப்போ என்ன பண்ணணும்? ஜூனியர் விகடன் சார்பாக அவங்க ஆளுங்க வந்திருக்காங்க. அப்போ சவுக்கு சங்கரை வந்திருக்கும் போது மாரிதாஸையும் கூப்பிட்டு நிப்பாட்டிருக்கணும்ல. அப்போது சாவித்திரி கண்ணன் போன்றவர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது, நான் ஒரு பத்திரிகையாளர் பாதிப்புன்னு போயிட்டேன் அப்படின்னு. இவ்வளோ நாள் வழிமுனிந்தது அவர், எல்லா பாரதி தமிழன் அனைத்து செயல்பாடுக்கும் வழிமுனிந்தது அவர் தான். இதே கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கு கவிக்கோ மன்றத்தில் நடந்த கூட்டத்தில் பாரதி தமிழனுக்கு எதிராக ஒரு கூட்டம் நடக்கும்போது அந்த கூட்டத்திலே அமைதி காத்தது சாவித்திரி கண்ணன் தான். அதற்கு பிறகு இந்து நிறுவனத்தின் கூட்டம் நடக்கும்போது எல்லா தேர்தலையும் வாபஸ் வாங்கினா தான் பாரதி தமிழன் எலெக்ஷன் நடத்துவார். அவர் எங்கே நடத்துவார்? உங்களுடைய பார்வை, உங்கள் கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க, அது ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அவங்க தரப்பான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கேட்போம். அவங்க தரப்பில் கருத்து சொல்கிறதுக்கு நிர்வாகம் யாரும் இல்லை. இவங்க வந்து அதிகாரப்பூர்வ வழிகாட்டு குழு கிடையாது. நான் 2 நாள் முன்னாடி சொன்ன மாதிரி கலைக்கப்பட்ட சங்கத்துக்கு கீதா பிரியனோ அசதுல்லாவோ ஒரு அங்கீகாரமாக முடியாது. அவங்க கொடுத்த கூட்டத்தை எடுத்துகிட்டு வந்து இவங்க சொல்கிறது செல்லுபடி ஆகாது. இவங்க எங்கேருந்து வந்தாங்க? வழிகாட்டு குழுனா இவங்க யார் நியமிச்சது? பதிவுத்துறை தலைவர் நியமிச்சாங்களா? அரசு நியமிச்சிச்சா? இல்லை பதிவுத்துறை மாவட்ட பதிவாளர் நியமிச்சாங்களா? இல்லை இவங்கள ரெகக்னைஸ் பண்ணது, பரிந்துரை பண்ண நிர்வாகிகளாவது ரெகக்னைஸ் பண்ணவங்களா? அப்போ ஒன்றுமே இல்லை. இவங்க எல்லாரும் இவங்களுக்குள்ளே எல்லா பத்திரிகையாளரையும் ஏமாற்றிட்டு இன்றைக்கி அடையாள அட்டை கொடுத்துட்ருக்காங்க. இளம் பத்திரிகையாளரை யாரையுமே இவங்க முக்கியத்துவம் கொடுக்க போகிறதில்ல. மூத்த பத்திரிகையாளர் செய்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லி ஒரு தலைமுறை இளம் பத்திரிகையாளர்களை வாழ்க்கையே வாழ்நாள் ஃபுல்லாக, அவன் இருக்கிறதே 25 வருஷம் தான் ஃபீல்டில், அவன் ஒரு தலைமுறை. நீங்கள் ப்ரெஸ் கிளப் மெம்பர் ஆனே இல்லை? ஏன்னா நீங்கள் மெம்பர் ஆகல? அங்கே செயல்பாடு சரியில்லை தான் நீங்கள் மெம்பர் ஆகல? நான் எந்த சங்கத்திலுமே சேர வேணாம்னு சொல்லியே இத்தனை வருஷம் உங்களுக்கு அழைப்பாது விட்டுருக்கணும்ல. அதுக்கப்புறம் தான் வந்து நான் உங்களுடைய இதில் சேர்ந்தேன். அப்போ அழைப்பாது உங்களுக்கு விட்டுருக்கணும்ல. அப்போ ஏன்னு கேட்டால் பலர் ஒதுங்கிட்டாங்க. இப்போ மூத்த பத்திரிகையாளர் எடுத்தாங்க, செய்வாங்களே, நல்லது பண்ணுவாங்களேன்ட்டு. இதே மாதிரி தான் 2022 பதிவன் பிரச்சனையை முடிக்காமல், ஏன் சட்ட சிக்கல்கள் வந்து சட்டத்தில் தானே, பதிவில் பேரில் தானே இருக்குது. அந்த லட்சணியாவது ரிஜிஸ்டர் பண்ணால, அந்த வெப்சைட்டாவது ரிஜிஸ்டர் பண்ணால், எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு அமைதி காத்த மூத்த பத்திரிகையாளர் இப்போ வழிகாட்டு குழுன்ற பேரில் அதை வசூலிக்கிற குழுவாக வந்திருக்காங்க. இண்டூர் அஹமதுக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு. வந்த மறுநாளே சம்பளத்துக்கு காசு இல்லைன்ட்டு இப்போ பல பேர்கிட்ட வசூலிக்கிறாங்க. இப்போ அந்த பணத்தை அவர் திரும்ப கொடுக்கணும்ல, அந்த 1 லட்ச ரூபா அது கொடுத்தாங்களான்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. சரி, பார்ப்போம், அவங்களுடைய தரப்பும் கேட்போம். நீங்களும் வந்து ரொம்ப விரிவாக உங்கள் தரப்பை ஆழமாக தெரிவித்தீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.